எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஸ்பெஷலாக மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை டீஸ்பூன் பெப்பர், தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட், தண்ணி விட்டு அதை நல்ல தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துருங்க. கட் பண்ணி வச்சிருக்க காளானை அதுல போட்டு இந்த மாவு எல்லாம் நல்லா படுற மாதிரி விரைவி வச்சிருங்க. காளானை கட் பண்ணதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற மண்ணு தூசி எல்லாம் போற மாதிரி நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்காங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் காளானை அதுல ஒண்ணுனா எடுத்து போடுங்க. ஏன்னா மொத்தமா போட்டீங்கன்னா அது சேர்ந்துக்கிடும். அதனால நம்ம தனித்தனியா போட்டாதான் அது ஃப்ரை பண்றதுக்கு நல்லா வரும். காளான் ஃப்ரை ஆனதும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அது மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் பூண்டு சேர்த்துக்காங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்காங்க. நான் வெங்காயம் வதங்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த காளான்லேயும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல, அதனால தான் நான் கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயமும் இது ரெண்டும் நல்லா வதங்கி வரச்சில பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த மசாலாவும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் சோயா சாஸ் கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துருங்க. அது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காளானையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஃப்ரை பண்ண காளானும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 டீஸ்பூன் பெப்பர். நான் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். ஏன்னா சளி இறங்குறதுக்காக அதை போட்டிருக்கேன் என் மகனுக்காக. தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்காங்க. அவ்வளோதாங்க, டிஷ் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.